வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய பல படங்கள் நமக்குள்ளார இன்னைக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ரிப்பீட்டடா நம்ம அந்த படங்களை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கோம், கொண்டாடிட்டு இருக்கோம். அதே போல இசைஞானி இளையராஜா அவர்கள் திரையுலகுக்கு வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவருடைய பாடல்களை கேட்காம ஒரு நாள் ஒரு பொழுது கூட நமக்கு கிடையாது. எந்த நாளாக இருந்தாலும் அங்க இளையராஜாவுடைய இசை நமக்கு ஒரு தாயை போல, தந்தையை போல, நண்பனை போல நம்மளை கொண்டாடிக்கிட்டே இருக்கு, கொண்டாட வச்சுக்கிட்டே இருக்கு, இளைப்பாற வச்சுக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட அப்படித்தான். ஏதோ ஒரு படத்துல ஒரு டயலாக் இப்ப சமீபத்துல பார்த்தேன், நல்லா இருந்துச்சு அந்த டயலாக். அதாவது போதி மரத்தடியில புத்தன் உட்கார்ந்த பிற்பாடு ஞானோதயம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது அப்படியே உள்டாவா புத்தர் வந்து உட்கார்ந்த பிற்பாடு அந்த போதி மரத்துக்கே பெருமை கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ் சினிமாவுக்கு அப்படி ஒரு பெருமையும் வரமுமாக வந்தவர் தான் இசைஞானி இளையராஜா. ஒரு கட்டத்துல இசைஞானி இளையராஜா இசையமைச்சாக்க சந்தோஷம் அப்படின்னு இருந்தது. அதுக்கு அடுத்த கட்டமா இசைஞானி இளையராஜா அவர்கள் டைட்டில் சாங் பாடினாக்கவே அது ஹிட்டு அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் நம்ம தமிழ் சினிமாவில் இருந்தது. காட்டு வழி போற ஒன்னே கவலைப்படாதே, அம்மங்கோவில் கிழக்காலே ஏகிளி இருக்கு சோளம் விதக்கையில, இப்படி டைட்டில் சாங்க சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாங்க. இத கரகாட்டக்காரன் உட்பட அந்த கரகாட்டக்காரங்களாம் கங்கை மறந்த அண்ணனே சொல்லுவாரு, அண்ணே டைட்டில் சாங் பாடினா நல்லா இருக்குண்ணே அப்படின்னு. அப்ப பாட்டாலே புத்தி சொன்னார், பாட்டாலே பக்தி சொன்னார் அப்படின்னு வரும். ஏன் நம்ம புரட்சி கலைஞர் அவருக்கு இணையான ஒரு மனிதரே இன்னைக்கு கிடையாதுங்க. ஒரு மனிதர் எப்படி வாழணும்னா விஜயகாந்த் மாதிரி வாழணும். அவருக்கு ஒரு டைட்டில் சாங் எத்தனையோ பாடி இருக்கிறாரு. அந்த டைட்டில் சாங் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு மாதிரியா இருக்கிறது தான். கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரு, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, ஆமா அப்படின்னு பாடினாரா. அது ஆர்வி உதயகுமாருடைய இயக்கத்தில் வந்த புரட்சி கலைஞர் நடித்த சின்ன கவுண்டர். அதே போல கிழக்கு வாசல் திரைப்படத்திலையும் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசை தான் ஆர்வி உதயகுமாருடைய பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனிச்சு. இந்த நிலைமையில தான் அப்படி ஒரு ஜாக்பாட் வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. யாருக்கு? ஆர்வி உதயகுமாருக்கு. எங்க? ஏவிஎம் கம்பெனியில. யாரு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா இசையமைக்கிறாரு. ஆனா டைட்டில் சாங்கு இளையராஜா பாடல. அதற்கு பல காரணங்கள் இருக்கு. அந்த பாட்டு என்ன அப்படின்னு, இப்ப கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே அப்படின்னு இருக்கு. இங்க போற்றி பாடடி பொன்னே, அம்மன் என்றும் அப்பை என்றும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வச்சு குப்பையாக வந்த உடம்பு ஞான பெண்ணு குயில் பாட்டு வந்ததென்ன இளமானே, இப்படி இளையராஜாவுடைய டைட்டில் சாங்க வச்சுக்கிட்டு 50 எபிசோடு பேசலாம். அவ்வளவு ஜாலங்கள் பண்ணியிருக்கிறாரு இசைஞானி இளையராஜா. இந்த படத்துல எஜமான் திரைப்படத்துல ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி நடந்து வரும்போது எஜமான் காலடி மண்ணை எடுத்து நெத்தியில பொட்டு வைப்போம் அப்படிங்கிற அந்த பாட்டை இளையராஜா பாடவில்லை. மாறாக அந்த பாட்டுக்கு டியூனெல்லாம் போட்டு அசத்தினாரு. மலேசியா வாசியவனை கூப்பிட்டு அந்த பாட்டை பாட வச்சிட்டாரு. 1993 வருஷத்துல இந்த படம் வந்துச்சு எஜமான். இதற்கு நாங்கள்லாம் அப்ப நண்பர்கள் வட்டத்துலலாம் நம்ம பேசிக்குவோமே, நம்ம தான் ஏதாவது பேசிக்குவோமே சினிமாவை பத்தி, அப்படிதானே வாழ்க்கை. அப்படி பேசும்போது 1991 வருஷத்துல வந்த ரஜினிகாந்தனுடைய மணிரத்னம் சாருடைய டைரக்ஷன்ல வந்த தளபதி படம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த தளபதியினுடைய ஆடியோ லான்ச் விழாவில் தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்தது. அதுதான் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் ஒரு பிரிவாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறம் ஒத்துக்கொண்ட 2, 4, 5, 6 படங்களை அவர் இசையமைச்சிருப்பாரு. அதுல உழைப்பாளி தான் ரஜினி சாருடைய நடிப்புல இளையராஜா இசையமைப்புல வந்த கடைசி படம்னு ஞாபகம் இருக்கு. அது தப்பா இருந்தாக்கா மன்னிச்சுக்கோங்க. நீங்க அது மாதிரி இதுதாங்க கடைசி படம் அப்படின்னாக்கா அதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம். அந்த படத்துல தளபதி படத்தினுடைய ஆடியோ விழாவில் ரஜினி சார் என்ன பண்ணிட்டாரு, போற போக்குல நாங்கெல்லாம் வந்து சேத்துல எல்லாம் உருண்டு, சண்டையிலெல்லாம் புரண்டு, சகதியிலெல்லாம் விழுந்து, அடிபட்டு, மூக்கு சிந்தியா ரத்தம் பட்டு அப்படிலாம் நாங்கள்
காசு சம்பாதிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இளையராஜா வந்து ஒரு ஏசி ரூம்ல ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு ஒரு ஹார்மோனியை பெட்டி வச்சுட்டு இப்படி அழுத்துறாரு, அப்படி அழுத்துறாரு, இப்படி அழுத்துறாரு, அப்படி அழுத்துறாரு, சம்பளம் வாங்குறாரு இப்படி அப்படின்னு சொன்னாரு. இதற்கு காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, தளபதி படத்துல ரஜினிகாந்துக்கு கொடுத்த சம்பளம்ங்கிறது அது வரைக்கும் ரஜினிகாந்த் வாங்காத ஒரு சம்பளம், அதிகப்படியான சம்பளம். ஆனால் அதே சமயத்துல ரஜினிகாந்துக்கு கொடுக்கப்பட்ட சம்பளத்தை விட இசைஞானி இளையராஜாவுக்கு கொடுத்த சம்பளம் அதிகம். அது 1 ரூபாயோ 500 ரூபாயோ 1000 ரூபாயோ அதிகம். ஆனால் அந்த அதிகம் அப்படிங்கிறத ரஜினிகாந்தனால தாங்கிக்க முடியலங்கிறது தான் அன்னைக்கு பேசப்பட்ட ஒரு முக்கியமான பேசுபொருள். அப்படி ஒரு சூழ்நிலையில தான் அந்த ஆடியோ விழாவில் நாங்கெல்லாம் இப்படி ரத்தத்தை சகதியில விழுகிறோம், அப்படி பாயிறோம், இப்படி படுறோம், அடிபடுறோம், மூக்குல ரத்தம் வருது, இதெல்லாம் தாண்டி நாங்க படத்துல நடிச்சு காசு சம்பாதிக்கிறோம். ஆனா இளையராஜா ஏசி ரூம்லயே உட்காந்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஜம்முன்னு இப்படி அந்த ஹார்மோனியை போட்டு இப்படி அழுத்துறாரு, காசு வாங்கிறாரு, இப்படி அழுத்துறாரு, காசு வாங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதற்கு இளையராஜா வந்து பேசி முடிச்சிட்டாலும் கூட திரும்ப அந்த மேடைக்கு எழுந்திரிச்சு மேடைக்கு வர்றாரு, அதாவது மைக்குக்கு வர்றாரு. மைக்குக்கு வந்த இளையராஜா ரஜினி அவர்கள் வந்து பாவம் அவர் படுற கஷ்டங்களையும் நான் ரொம்ப ஈஸியா வேலை பார்க்கறதையும் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. நான் வேணா என்னுடைய ஹார்மோனிய பொட்டியை அவர்கிட்ட கொடுத்துட்றேன், அவர் வேணா இப்படி ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு இதை இப்படி அழுத்தி அதை அப்படி அழுத்தி இப்படி அழுத்திக்கிட்டு அந்த ஹார்மோனியத்தை வச்சுக்கிட்டு அவர் வேணா காசு சம்பாதிச்சுக்கிட்டு பாவம் அப்படின்னு சொன்னாரு. இது அவருக்கு எவ்வளவு வலியை தந்திருக்கும், அதனாலதான் இந்த பேச்சு அப்படின்னு அன்னைக்கு இருக்கிற சினிமா சம்பந்தப்பட்டவர்களும் கூட பத்திரிகையாளர்களும் கூட இதை விமர்சனமா முன் வச்சாங்க. இதை அடுத்துதான் எஜமா காலடி, யார் எஜமா? சூப்பர் ஸ்டார் ரஜினி இல்லையா? அப்ப இளையராஜா பாடினா எப்படி இருக்கும் பாருங்க. எஜமா காலடி மண் எடுத்து நெத்தியில பொட்டு வைப்போம். எப்படி எஜமான் ரஜினியாக நினைத்து கொண்டு எப்படி நெத்தியில பொட்டு வைப்பார் இளையராஜா அவர்கள்? அதெல்லாம் விட்டுட்டு அதனாலதான் கண்ணு போட போதையா சின்ன கவுண்டரே அதுக்கு சொல்றாரு. ஏன்னா அதற்கு முந்தைய காட்சி அமைப்பும் அப்படிப்பட்டது. அதே போல தென்பாண்டி ஜீமையில தேரோடும் வீதியில மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ அப்படின்னு பாடுறாரு. ஏன் போற்றி பாடடி பொன்னே தேவர் காலடி மண்ணே. அந்த பாட்டினுடைய கான்செப்ட் சிவாஜியை கொண்டாடுவதாக இருந்தாலும், பெரிய தேவர்னு சொல்லப்படுகிற சிவாஜியை கொண்டாடுவதாக இருந்தாலும், அந்த பாட்டு கிட்டத்தட்ட பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவே கொண்டாடுகிற மாதிரி தான் அந்த பாட்டு இருக்கும். அதனால அந்த பாட்டை அவர் பாடினார். அவர் குயில் பாட்டு அப்படிங்கிற சோக பாட்டை கூட அவர் பாடியிருக்கிறாரு. ஆனால் ஏனோ தெரியவில்லை, இளையராஜா அவர்கள் எஜமான் படத்துல இந்த பாட்டை பாடலை மலேசியா வாசிவனுக்கு கொடுத்தாரு. எஜமான் காலடி மண் எடுத்து நெத்தியில பொட்டு வைப்போம் அப்படின்னு மலேசியா வாசிவன் ரொம்ப பிரமாதமா பாடியிருக்காரு. இந்த நினைவுகளை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நான். ஆனா இளையராஜாவுக்கு நிகர் இளையராஜா தான் அப்படிங்கிறதும், சூப்பர் ஸ்டார் அவருடைய இடத்துல கரெக்டா தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறதும், இன்னைக்கு பட்டங்களை எல்லாம் திறந்துட்டு சூப்பர் ஸ்டார் பட்டத்தை பறிக்கிறவங்க யாரு, பறிச்சிருவாங்களா பாரு அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு பாடல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்திருக்கிற இளம் இசையமைப்பாளர் வந்து அனிருத் தம்பி, ரஜினியோட உறவினர். ஆமா, நிறைய பேருக்கு ரஜினிகாந்தோட உறவினர் தான்ங்கிறது தெரியாது. ஏன் ரஜினிகாந்தோடைய படங்கள்ல அனிருத் தொடர்ந்து வராருன்னா, அனிருத் மிகச்சிறந்த இசையமைப்பாளருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் உறவினரியா, அதனாலதான் ரஜினி அவர் தொடர்ந்து பயன்படுத்திக்கிறாரு. அவருக்கு ஒரு 110 கோடி 150 கோடின்னு சம்பளம் வாங்கிக்கிறாரு. தன்னுடைய சொந்தக்கார பையனுக்கும் ஒரு 50 கோடி 25 கோடின்னு சம்பளம் வாங்கி கொடுத்துறாரு அப்படின்னு எல்லாம் அதுவும் பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. இந்த விமர்சனங்கள் எல்லாம் எப்போதும் இருந்துட்டு தாங்க இருக்கும். இருந்தாலும் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல வர கூலி படத்துல கூட பாத்தீங்கன்னாக்கா டிஸ்கோ அந்த பாட்டு கூட தங்க மகன்ல நம்ம இசைஞானி போட்டு கொடுத்த பாட்டு தாங்க. வணக்கம்.